ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்துவது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் போலீசார் இன்று ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்துவது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் போலீசார் இன்று ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்கள். 17 வயது சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கேவிக்குப்பம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்துவது தொடர்பாக காவல்துறை உயரதிகாரிகள் திருவள்ளூரில் தற்போது சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரை எப்போது விசாரணைக்கு அழைக்கலாம் என்பது தொடர்பாக தற்போது அந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. 17 வயது சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் ஹைகோர்ட் உத்தரவுப்படி நேற்று ஹைகோர்ட் வளாகத்திலேயே கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கேவிக்குப்பம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்திக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு இருந்து அவர் ஏற்கனவே முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு அதாவது ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனு உத்தரவில் விசாரணைக்கு ஒத்துழைக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது. விசாரணைக்கு ஜெகன்மூர்த்தி தனியாக சென்று ஆஜராக வேண்டும் எனவும் ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது. அதே வேளையில் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யாமல் 26ஆம் தேதிக்கு இந்த மனுவை, அவரது ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. நீதிமன்றத்தின் முழுமையான உத்தரவு நகலை சட்ட வல்லுநர்கள் பெற்று தொடர்ந்து அவருக்கு அது தொடர்பாக ஆலோசனை நடத்தி எப்போது ஜெகன்மூர்த்திக்கு சம்மன் அனுப்பி அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தலாம் என்பது தொடர்பாக தற்போது திருவள்ளூரில் காவல்துறை உயரதிகாரிகள் தற்போது சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். விரைவில் அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துவது தொடர்பாகவும் தற்போது தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் ஜெகன்மூர்த்தியின் சொந்த ஊரான ஆண்டர்சன்பேட்டையிலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.